ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஈஸ்டர் ஹாலிடேஸ் எப்படி போயிட்டுருக்கு? எனக்கு வந்து அணுவும் அடுப்படியும் அப்படின்ற மாரி தான் போயிட்டுருக்கு. கிட்ஸ் வீட்ல இருக்கிறதுனால ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. உங்க வீட்ல டைனிங் டேபிள நீங்க எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? நாங்க சாப்பிட்றத தவிர மத்த எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். லெஃப்ட் ஓவர் திங்ஸ் எல்லாமே டைனிங் டேபிள்ல தான் இருக்கும். ஒருத்தருக்கு தோசை, ஒருத்தருக்கு இட்லி இப்படி மாத்தி மாத்தி அவங்கவங்களுக்கு வேணுன்றத செய்ய வேண்டியதா இருக்குது. எல்லாருக்கும் தேவைப்படுறது செஞ்சு குடுக்குறேன். நமக்கு தேவை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஒண்ணுமே இல்ல. ஒரு 1 ஹவர் வெளியில போயிட்டு வந்தாலே போதும். நம்ம மைண்டு ஃப்ரீயா இருக்கும். ஸோ குழந்தைங்க ஒரு 5 வயச தாண்டிட்டா, அதுக்கப்புறம் நீங்க வீட்ல வந்து குழந்தைங்க கூடயே இருக்கணும் அப்படின்னு இல்ல. பசங்கள விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெளியில போயிட்டு வரலாம். பட் 5 வயசுக்குள்ள குழந்தைங்க இருந்தா ரொம்ப கஷ்டம். அவங்கள கூடவே கூட்டிட்டு போற மாரி தான் இருக்கணும். ஸோ வெயிட் பண்ணுங்க. குழந்தைங்க பெருசானோனையும் கண்டிப்பா உங்களுக்கான டயத்த நீங்க ஒதுக்கிக்கோங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்காக தான் வாழ்றோம். எனக்குன்னு ஒரு டைம்லாம் வேணாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பா தேவைப்படும். ஏன்னா நம்ம ஹெல்த்தியா இருந்தா தானே குழந்தைங்கள பார்த்துக்க முடியும். நான் என்னதான் அடுப்படியில வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும், நான் எனக்கான நேரத்த கண்டிப்பா ஒதுக்கிப்பேன். ஸோ கண்டிப்பா ஒரு 2 ஹவர்ஸ் வெளியில நான் போயிடுவேன். நான் இப்போ வந்து ஜிம்முக்கு கூட போயிட்டுருக்கிறேன். ஸோ நீங்களும் பக்கத்தில ஏதாவது ஜிம் இருக்குது அப்படின்னா, பியூர் ஜிம், இந்த ஜிம் குரூப் இதிலலாம் மந்த்லியே வந்து நமக்கு 20 பவுண்ட்ஸ்குள்ள தான் வரும். ஸோ அந்த மாரி இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லன்னா அட்லீஸ்ட் இந்த சம்மர் டயத்துல வெளியில வாக்கிங்காவது போயிட்டு வாங்க. மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். அப்புறம் என் பையன் வந்து செகண்டரி படிக்கிறான். அவனுக்கு மொபைல் குடுத்து விடுவோம். ஸோ மொபைல் குடுக்கும்போது அவன் எங்க இருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக லைஃப் 360 அப்படின்னு ஒரு ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஃபேமிலியில் உள்ள எல்லாரோட டீட்டெயிலுமே அதில் நம்ம போட்டிருப்போம். யார் எங்கே இருக்கா அப்படின்றத நாங்கள் அப்பப்போ மானிட்டர் பண்ணிப்போம். இந்த ஆப் யூஸ் பண்ணுறது பையன் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை, நமக்கு ஒரு திருப்தி, அப்பாடா பையன் இந்த இடத்துல தான்டா இருக்கான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு.